அம்மாடி விஜிமா. அட யார் அது சிவபூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி? உன்னை பெத்த அப்பம்மா, கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா? ஐயோ மாமா, எந்திரி விஜி. வாங்க மாமா, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. பார்த்தாலே தெரியுது மாப்பிள்ள, இதுக்கப்புறம் நல்லா இருக்க மாட்டீங்க. ஐயோ என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா, அங்கிட்டு பின்னாடி திரும்பி பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க எப்படி நல்லா இருப்பீங்கன்னு நானும் பார்க்குறேன். பின்னாடி திரும்பி பார்க்கணுமா? ஐயோ சாரிம்மா, மாமா வந்துட்டாரா, அதான் கீழே தள்ளி விட்டுட்டேன். அடி ஒன்றும் படலையே. யோ போயா, சொன்னா நானே எந்திரிக்க போறேன், அதுக்கு கீழே தள்ளி விட்டீங்க. எப்ப பாரு உங்களுக்கு இதே வேலையா போச்சு. உங்களுக்கு இருக்கு. கோவத்தை அப்புறமா வச்சுக்கம்மா, இப்போ மாமா வந்திருக்காரு. எங்க அப்பா தானே, எனக்கு தெரியும், தள்ளுங்க. என்னம்மா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும், இப்பதான் வரணும்னு தோணுச்சா உங்களுக்கு? இல்லம்மா, கொஞ்சம் வேலை, அதான். நீங்களும் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையாப்பா? அம்மா சொன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு. அது எப்படி என் பிள்ளைக்கு வாங்கிட்டு வராமல் இருப்பேன்? வாங்கிட்டு வந்தேன், வாசலே வச்சு உங்க அம்மா பிடுங்கிட்டா, அவகிட்ட தான் இருக்கு. பிடுங்கிட்டாளா? இதே வேலையா போச்சு அவளுக்கு. எதுக்குடி இப்படி கடுகடுன்னு இருக்கிற? உள்ள தாண்டி வச்சிருக்கிறேன், சாப்பிடு. உனக்கு வாங்கிட்டு வராம வேற யாருக்கு வாங்கிட்டு வந்தாரு? நான் வாங்கி வச்சா என்ன, நானா என் வாயிட்ட போட்டுக்க போறேன்? எத்தனை வாட்டிமா உனக்கு சொல்றது? அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்தா நேரா கொண்டு வந்து உன் கையில கொடுத்துறாரு, அப்படி இல்லைன்னா நீயே பிடுங்கி வச்சுக்கிற. எங்க கையிலயும் கொடுத்தாதானே எனக்கும் ஆசை இருக்கும். இதுல என்ன இருக்கு? என் கையில கொடுத்தான்னா உன் கையில கொடுத்தா என்ன, திங்க போறது நீ தானே. ஏப்பா, அம்மாவும் பொண்ணுக்கும் இன்னும் சண்டை ஓயலையா? உங்க பிள்ளையாச்சே, எப்படி வாய மூடுவாளா? என்ன நீ என்ன வாயாடின்னு சொல்றியா? என் வாயெல்லாம் அப்ப கம்மியாச்சு தெரியுமா? எம்மாடி, உன் வாயாடி கம்மியாச்சு? அதை விட அதிகமாவே ஆயிருக்கு. ஏங்க, இவ இருக்கால, நம்ம வீட்டில் இருக்கிறப்ப கூட வாய் கம்மிங்க. இங்க வந்து எல்லாரும் செல்லம் கொடுத்து இவளுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இவ என்ன பண்ணாலும் எதுவும் சொல்றதே கிடையாது. இவளோட மாமனார் இருக்காரே, அதான் நம்ம சம்மந்தி, அவர் அதுக்கு மேல. இவர் எது சொன்னாலும் ஆ சரி ஆ சரி, இதுதாங்க. ஏன் உனக்கு பொறுக்கலையா? ஆமாடி, பொறுக்கல தான். என்ன பண்றது? ஏங்க நீங்க ஏன் சிரிக்கிறீங்க இப்போ? ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நீங்க வந்தது தெரியல. உட்காருங்க மாப்பிள்ளை, உங்களுக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம் அத்தை, நீங்கள் மாமாக்கே கொடுங்க, உட்காந்து பேசுங்க எல்லாரும், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன். இருங்க மாப்பிள்ளை, எங்கே போகிறீங்க? இப்போ தான் மாமா ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன், நீங்களாம் பேசிகிட்டு இருங்க. சரிங்க மாப்பிள்ளை, சரிங்க. ஏங்க, ராதா வீட்டுக்கு போகணும்ல? இன்னைக்கு வேணாம், இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன். இன்னைக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு, சரியா? அப்படின்றீங்க? ஆமாண்டி என் பொண்டாட்டி. அப்போ ஓகே, இந்த ஒரு டைமாவது உங்க பேச்ச கேட்குறேன். அப்பா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இத்தனை நாள் இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு இவன் முகத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதை நான் எப்படி மறந்தேன்? அங்கே இருக்கும்பொழுது விஜயோட அப்பா அம்மா ஒரு நாளும் வந்தது கிடையாது. அவளுக்கும் ஆசை இருக்கும்ல. சரி பேசட்டும், நம்ம அப்புறமா வரலாம். காலையில இருந்து வாசலே பார்த்துக்கிட்டு நிக்கிறான். ஏலே உக்காரேண்டா. அம்மா, முக்கியமான ஒருத்தவங்க வராங்க, உனக்கு சர்ப்ரைஸா நான் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இரு. யாருடா வாரா? சொல்லி தொலையண்டா. காலையில இருந்து ஓவரா பில்டப் கொடுத்துக்கிட்டு தெரியுற. அதனாலதான் உன் பொண்டாட்டி நல்லா தட்டா புட்டெல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்காளாக்கும் இவ்வளவு காலையில எழுந்திரிச்சு. ஏன்னு கேட்டா எனக்கே தெரியாதுன்னு சொல்றா. யாருதான் அப்படி வாரா? பிசினஸ்ல யாராவது முக்கியமானவங்க வராங்களா? ஆஹா, இது அதை விட முக்கியமானவங்க. ஏங்க, சமையல்லாம் ரெடி. அத்தை, உங்களுக்காச்சும் தெரியுமா யாரு வராங்கன்னு? எனக்கும் தெரியலடியே. சீனை போட்டுக்கிட்டு இருக்கான், ஏதோ வில்லங்கம் பண்ண போறான்னு மட்டும் ஆனா தெரியுது. வரட்டும், யாரு வர்றாங்கன்னு நானும் பார்க்கிறேன். வந்துட்டாங்க வந்துட்டாங்க. தம்பி, தம்பியா?
சரியான வில்லங்க முடிச்சவளாச்சே. என்ன செய்ய காத்திருக்காளோ தெரியல. சை, உங்க அக்காவோட பொண்ணு தானே? ஆளே மாறி போயிருக்கிறா. என்னடா தம்பி, இப்படி எலும்பு தோளுமா மெலிஞ்சு போயிருக்க? ஒழுங்கா சாப்பிடறதே இல்லையாடா? நல்லாத்தான் சாப்பிடுறேன், ஆனா மனசுல ஏகப்பட்ட கவலை, அதனாலேயே இப்படி இருக்கேன். கவலைப்படாதடா, அதான் உன் அக்கா நான் வந்துட்டேனே, நான் உன்னை பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் மனசு கோலாம இருக்கணும், சரியா? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பசங்களை கூப்பிட்டு வர வேண்டியதானே? கூப்பிட்டேன்டா, வரமாட்டேன்ருச்சுங்க. காலேஜ் போகணுமா, படிக்கணுமா, அவங்க அப்பன் பேச்ச கேட்டுக்குன்னு என் கூட வரல. என் தம்பிக்கு மனசு கஷ்டம்னு சொல்லி உடனே நான் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு ஓடி வந்துட்டேன். சரி சரி, எங்க லக்கேஜ் எதுவும் காணா? உன்னை நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கிற மாதிரி தானே வர சொன்னேன், வெறுங்க வீசிட்டு வந்திருக்க. நீ போன் போட்ட அவசரத்தில் எதையும் எடுக்காம வந்துட்டேன்டா. அதனால என்ன, துணிமணிலாம் வந்துட்டு போய் வாங்கிக்கிட்டா போச்சு. ஏன் இந்த அக்காவுக்கு புதுசாக வாங்கி தர மாட்டியா? அதுக்கு என்னக்கா, கடை கடையா லாரி லாரியா வந்து இறக்குறேன். என்னம்மா அக்கா வந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கிற? சித்தி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? என்னை பார்த்த அதிர்ச்சியில அங்க பாருங்க உங்க மருமக வாய. வில்லுங்க வீடு தேடி வந்தா யாருக்கா இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ? முன்ன மாதிரிலாம் நான் கிடையாது தெரியுமா? என் ஊர் மக்களுக்கெல்லாம் நான் எம்பிட்டு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னடானா என்னை இப்படி சொல்றீங்க? தம்பிதான் ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு, உன்னைய பார்க்கணும்னு தோணுதுன்னு ஒரு ஃபோன் மட்டும்தான் பண்ணி கண்ணீர் விட்டான். எனக்கு மனசே கேட்கல. நான் சும்மா இருப்பேனா? அதே ஓடி வந்துட்டேல்ல. உன் தம்பிக்காரன் அழுதான், அதை நீ நம்புற. என்ன மனசு கஷ்டமா அவனுக்கு? என்னமோ மனசு கஷ்டம், கூப்பிட்டியால, அதுக்கு நான் வரணும்ல. என்னமோ நம்ம குடும்பத்தில் படிக்காத தற்கொலைன்னா அது நீதேன், உருப்படாமல் போனதும் நீதேன். என்னமோ இப்போ ஒழுங்காக இருந்தா சரிதான். வந்தது வந்துட்ட, எங்கள் அக்கா அம்மாவோட கூட போய் தொலைஞ்சிட்ட. சரி இருந்துட்டு போ. அதுவே என் சித்தி. என்ன யசோதா, ஷாக்கக்கரை எப்படி இருக்கிற? என்னைய வாழ கூட ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேங்கிற. நான் வந்தது உனக்கு பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லை அண்ணி. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனால் இந்த பஸ்ஸில் வரும்போதுதான் குறுக்கு கொஞ்சம் வளைஞ்சு போச்சு, உடம்பே டயர்டாக இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகணும். டேய் தம்பி, ஒரு எட்டு போயிட்டு வந்துடுவோமா? அப்படியே எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், வரியா? அதுக்கு என்னக்கா, வா வா போயிட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாம், சரியா? உனக்காகவே நான் வெரைட்டியா செய்ய சொல்லியிருக்கேன். போய் சாப்பிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சித்தி, நீங்க வாங்கல சாப்பிடலாம். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு போ. சரி ஓகே. என்ன யசோதா, எனக்கு சாப்பாடு பரிமாறுவியா? அதனால என்ன அண்ணி, வாங்க சாப்பிடலாம். யூ கோ, ஐ வில் ஃபாலோ யூ. இது வேறையா? டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாடா? இப்ப எதுக்கு இவ்வளவு வர சொன்ன? ஏன், உங்களுக்கு என்ன பண்ணுதா? இவ கால் வச்ச வீடே வழங்காது, மனசு ஃபுல்லா அழுக்குதான். சே, எங்க அக்காவுக்கு போய் இப்படி ஒரு புள்ள பிறந்துருச்சு. அதனாலதான் நான் இவளை வீட்டுக்குள்ளேயே விடாம ரொம்ப நாள் தள்ளியே வச்சிருந்தேன். இவளுக்கு ஏன் போனை போட்டு தொலைஞ்ச? ரோட்ல போறதுங்கெல்லாம் வந்து என் வீட்டுல வந்து உட்காந்து ஓசி தோறு தின்னுதுங்க. என் அக்கா வர்றதுக்கு என்ன? இங்க பாரு, மறுபடி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வையே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவங்க இருக்கிற வரைக்கும் இங்க இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சும்மா இருக்க மாட்டேன். கழுத்தை பிடிச்ச அவ கூட சேர்ந்து உன்னையும் சேர்த்து தள்ளி விட்டுருவேன், பாத்துக்க. இதுக்கப்புறம் தானே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. வேற ஏதாவது வேணுமா நீ? போதும் 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 போதும். ஏப்பத்தை பார்த்தல்ல, விருந்து தட்டா புட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கடி யசோதா. சும்மா சொல்லக்கூடாது. என் தம்பியை கல்யாணம் பண்ணதுக்கு நல்லா சமைக்க கற்றுக்கிட்ட நீ. அப்படியே கிராமத்து சமையல் மாதிரியே இருந்துச்சு. சரி,
நான் என் தம்பி கூட போய் ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறேன். மத்தியானத்துக்கு நல்லா ஒரு கெடா வெட்டிரு சரியா? ஃபுல்லாக மட்டன்லேயே எல்லாத்தையும் செஞ்சிரு. சரிங்க நீ செஞ்சிடுறேன். மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி, அப்புறம் மட்டன் தோசை. வேணாம் அது நைட்டுக்கு வச்சுக்கலாம். இதோ நல்லி எலும்பு இருக்குது பார்த்தியா, அதில் சூப்பு பண்ணிடு, ஆட்டுக்கால் சூப்பு. உன் கையால் சாப்பிடணுன்ட்டு ஆசாசியாக வந்தேன் பார்த்துக்க. இதெல்லாம் சமைச்சிரு, நாக்கு செத்து போச்சு. உன் கையால் சாப்பிட்டுட்டே உயிர் வந்திருக்கு. சரி என் தம்பி வெயிட் பண்ணுவான், நான் போயிட்டு வந்துடுறேன். இதெல்லாம் எடுத்து வைக்கணுமே, எல்லாம் எச்சி பிளேட்டாக இருக்குது. அதெல்லாம் வேலைக்காரங்க எடுத்து வச்சுருவாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க. ஓ சரி. ஆமாம் உன் மருமகளை எங்க? நான் பார்க்கவே இல்லை, இன்னும் எந்திரிக்கலையோ? அவ குழந்தைகிட்ட இருப்பா. கூப்பிடுற இருங்க நீ. கூப்பிடு பார்த்துட்டு போகிறேன். ராதாம்மா, ராதா அத்தை சொல்லுங்கத்த. ராதா நான் சொன்னேன்ல, இவங்க தானா? என்ன இவங்க தான் அம்மான்னு சொல்லியிருக்கேன் அண்ணி. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் அவகிட்ட. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? குழந்தை எப்படி இருக்கு? என்ன பண்ணுது குழந்தை? இப்போதான் தூங்குறா. சரி தூங்கட்டும். காலையில் இப்படி நைட்டியை போட்டுட்டு வந்து நிற்கிறதுலாம் நம்ம குடும்பத்தில் செட் ஆகாதம்மா. ஒரு புடவையை கிடையே கட்டிட்டு இரு. என்ன அண்ணி, அவள் எப்போவுமே புடவை தான் கட்டியிருப்பா. குழந்தை பெற்றிருக்காள்ல, சிசரிங் வேற, அதனால தான் ரூம்குள்ளே மட்டும்தான் இருப்பா. மற்ற டைமில் புடவை தான் கட்டியிருப்பா. ஓ, வயிற்று கிழிச்சு எடுத்தாங்களா? அதான் நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு சோபாசாவம் தான் இந்த காலத்து பிள்ளைங்களாம். சரி இந்தாம்மா, உன் பேர் என்னம்மா சொன்னாலே? ராதா. இதோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருமா. வரவங்க போகிறவங்களாம் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா என்னண்டோ நினைப்பாங்க, அசிங்கமாக இருக்குல்ல. இதெல்லாம் உள்ளே எடுத்து வச்சிருந்தா அண்ணி. வேலைக்காரங்க எடுத்து வச்சிருவாங்க நீ. வேலைக்காரங்க எடுத்து வைப்பாங்க தான் யசோதா. ஆனால் நம்ம குடும்பத்து வழக்கப்படி வீட்டுக்கு விருந்தாளிய வந்தா நம்ம தானே வந்து கவனிக்கணும். அதனால தான் சொன்னேன். ஏன் நான் சாப்பிட்ட தட்டை ஓ மருமக எடுக்கக்கூடாதா? எச்சி பிளேட்டுன்னு பார்க்குறீங்களாக்கும். சரி வேணாம், நான் சாப்பிட்டதை நானே எடுத்துக்கிறேன். ஐயோ இல்லை நீ என்ன இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் போங்க நீ, நாங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறோம். அவர் வெயிட் பண்ணுவார். சரி வந்து பார்த்துக்கிறேன். போயிட்டு வரேன்னா ராதா? போயிட்டு வரேம்மா. சரிங்கம்மா. ராதா தப்பா எடுத்துக்காத, நான் தான் சொன்னேன்ல அவங்க அப்படித்தான். என்னத்த பேசுகிறீங்க? அவங்க என்னை எதுவுமே சொல்லலையே. விடுங்கத்த, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அத்தை, நீங்கள் போங்க. ஐயோ இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணணுமா? என்னம்மா பேசுகிற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பாப்பா கிட்ட இரு. இதுக்க நான் பண்ணிடுறேன் அத்தை, இதில் என்ன இருக்குது? வேண்டாமா, வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீ போன்னு சொல்கிறல, நீ போ. மனசில் எதுவும் வச்சுக்காத ராதா. அவங்க இப்போ நல்லா பேசினாலும் நாளைக்கு இல்லை நாளை பின்னலாம் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுனாங்கன்னா கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன் அத்தை. நான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அத்தை. சரிம்மா, புரிஞ்சு நடந்துக்க. என்ன ஆடாதீங்கம்மா, இன்னும் கொஞ்சம் ரத்தம் எடுக்கணும். நீ ரத்தம் எடுத்ததெல்லாம் போதும், என் ரத்தமே போகுது. தள்ளி போமா அங்கிட்டு. அவ்வளவுதான். கை அப்படியே மடக்கிக்கங்க. என்னத்த மடக்கிறது? உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? இம்பிட்டு ரத்தமா எடுப்ப? என் ரத்தம்னா எப்பேற்பட்ட ரத்தம் தெரியுமா? எப்பேற்பட்ட பரம்பரையில் உள்ள ரத்தம் தெரியுமா? என் ரத்தத்துல ஃபுல்லா தங்கம் தான் கலந்துருக்கும். இம்பிட்டு ரத்தத்தை எடுத்துவிட்டு நீ என்ன செய்ய போற? சுகர் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண வந்தா இங்க என்னடானா என் ரத்தத்தை பூரா உரியுறாங்களே. அம்மா, அவ்வளோ ரத்தம்லாம் எடுக்கல, உங்களுக்கு மறுபடியும் ரத்தம் உடம்புக்குள்ள ஊறிடும். ஊறுது. நல்லா சோறை வதக்க திண்டா தானே ஊறும். அந்த சோறு எங்க இருந்து வருது? நீ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குற? போய் இந்த ஆஸ்பத்திரியில போய் சேர்த்தான் பாரு.
பாசட்டே புடுங்குறீங்கன்னு பார்த்தா ரத்தத்தையும் சேர்த்து புடுங்குறீங்க. கோவப்படாதீங்கம்மா, கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்க. என்னால வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரமா டெஸ்ட் பண்ணி கொடு. ஆமா, இம்புட்டு ரத்தம் எடுத்துருக்கீங்களே, இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இதை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோமா, உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குன்னு இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஆஸ்பத்திரிலாம் ரத்தம்லாம் திருடுவாங்களாம்ல, உடல்ல உள்ள எல்லா பார்ட்ஸையும் எடுத்து வித்துருவாங்களாம்ல, அந்த மாதிரி என்னோட ரத்தத்தை எடுத்து நீங்க விற்க போறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ ரத்தம்லாம் எடுக்கலாமா, இதுவே கம்மி தான். எதை கம்மியா? சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன். அம்மா கத்தாதீங்கம்மா, மற்ற பேஷண்ட்ஸ்க்கெலாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். என் ரத்தத்தை இம்புட்டு எடுத்துக்கிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா? நர்ஸ், என்ன சத்தம் இங்க? டாக்டர், ஒன்றும் இல்லை டாக்டர். என்ன பிரச்சனை? ஏன் பேஷண்ட் கத்திட்டு இருக்காங்க? இந்த பேஷண்ட்டுக்கு ரத்தம் எடுத்தோம் டாக்டர், அதனால தான். ஏன் ரத்தம் இவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. சுகர் செக் பண்ணணுமா. பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ரத்தம் எடுத்தீங்க? ஆமாம் டாக்டர், எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் பேஷண்ட் உடம்புலேருந்து நாங்கள் ரத்தம் எடுத்தோம். அப்படியே பேஷண்ட் கோவப்படுறாங்க. ஏய் ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆளாளுக்கு என்னைய பார்த்து பேஷண்ட் பேஷண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பேரு காஞ்சனா, தெரிஞ்சுக்கங்க. பேஷண்டா பேஷண்ட். என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? மன்னிச்சுக்கோங்கம்மா, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி நாங்கள் எல்லாரையும் பேஷண்ட்டு தான் சொல்லுவோம். மறுபடியும் பாடுறா பேஷண்ட் பேஷண்ட்னு. இங்க பாரு தம்பி, என் பேரு காஞ்சனா, தெரிஞ்சுக்கோ. காஞ்சனானா யாரு தெரியுமா? ராயல் பிளட்டு. நர்ஸ், நீங்கள் போங்க. அவங்களுக்கு சுகர் அதிகமாயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் கத்திட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்ணி சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. ஓகே டாக்டர். ஏய் ஏய், இந்தாமா, என் ரத்தத்தை கொடுத்துட்டு போ, கொஞ்சமாச்சும் குடிச்சுக்கிறேன் நானு. என்னது, ரத்தத்தை குடிக்க போறீங்களா? ரத்த காட்டேரி தான் ரத்தத்தை குடிக்குமா, நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? ஹலோ டாக்டர், என்கிட்டே வச்சுக்காதீங்க, என்னோட ரத்தம் அது. டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி எடுத்துட்டு வர சொல்லுங்க. என் ரத்தத்தெல்லாம் நான் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அக்கா, என்னக்கா என்ன இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அக்காவா? தம்பி, வந்துட்டியாடா? வந்துட்டியா? இங்க பாரு, காலையில யசோதா ரகவையா சமைச்சு போட்டா, அதெல்லாம் ரத்தமா ஊற விட்டானுங்களா இந்த படுபாவி பயலுங்க. ரத்தத்தை பூரா எடுத்துக்கிட்டானுங்க. இப்ப நான் என்ன பண்றது? கேட்டா டெஸ்ட் பண்றதுக்கு வேணுமா? என் ரத்தத்தை வச்சு என்னமோ பண்ண போறீங்கடா. இங்க பாருங்க, இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. எங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு தனி மரியாதை இருக்கு. உங்க ரத்தத்தை வச்சு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். உங்களுக்காக தான் நாங்க அதை டெஸ்ட் பண்ண எடுத்துட்டு போயிருக்கோம். அதை டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தேவையான மருந்தை எங்களால கொடுக்க முடியும். அந்த ரத்தத்தை வச்சு யாரும் பணக்காரங்க ஆக முடியாது, புரிஞ்சுதுங்களா? இங்க பாரு, என் அக்கா கிட்டே இப்படி பேசுறிய நீ? அதானே, நல்லா கேளுடா, நல்லா கேளுடா. இங்க பாருங்க, நான் உங்க அக்கா கிட்ட எந்த ஒரு தப்பான வார்த்தையும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவ்வளோதான். டெஸ்ட் வந்ததும் டெஸ்ட் எடுத்துட்டு டாக்டரை பார்த்துட்டு கிளம்புங்க. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னடா என்னடா அந்த டாக்டர் இம்புட்டு திமிரா பேசிட்டு போறான்? கொள்ளக்கார ஆஸ்பத்திரியா இருக்கு போல இருக்கு. இங்க ஏன்டா என்ன கூட்டிட்டு வந்த? அக்கா, வீட்டு பக்கத்துலயே இருக்குன்னு கூட்டிட்டு வந்தேன். நல்லா பாப்பாங்க, அதனாலதான் கூட்டு வந்தேன். ஆனா இவனை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் 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 ஏன்? நான் தான் போன்லயே உனக்கு எல்லாம் சொன்னேனே, அந்த ராதாவோட அண்ணன் தான் இவன். நம்ம வீட்டில தான் உட்காந்துருக்கான். ஓஹோ, காலையில வீட்டுக்கு வரும்பொழுது இவன் இல்லையே, இங்க இருக்கானா? நான் பாத்துக்கிறேன் விடு. முன்னாடியே சொல்ல வேணாம், இவன் தானே. இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி போட்டிருப்பேனே. நம்ம வீட்டில தானே இருக்க போறான், அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி வா. வானா எப்படி வரதா? எம்புட்டு ரத்தம் எடுத்து போட்டாங்க தெரியுமா? ஜூஸ் வாங்கி கொடு. போற வழியில வாங்கி தரேன், வாக்கா. ரொம்ப எடுத்துட்டாங்களோ? சரி, ஒரு 3 லிட்டர் ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும்.